அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரிடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது 1 டே பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே, ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆனதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. இன்னைக்கு மிட் கேப் நிஃப்டியில் மட்டுமே நம்ம இன்றைக்கி ஒரு என்ட்ரி வந்து எடுத்திருந்தோம். அது நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருந்தோம். ஈவன் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 50% ஆஃப் மொமெண்டம் தான் எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்ராலி கொடுத்தாலும் கூட அதுக்கப்புறமாக எவ்வளோ ஒரு பெரிய அப்ராலி கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு நமக்கு வந்து ஒரு டவுன் ரேலியும் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தான் நம்ம வந்து எவ்ரிடே சொல்கிற மாதிரி இது மாதிரி ஒரு 50% மொமெண்டம் டேட்டில் உங்களுடைய ட்ரேடில் வந்து குவான்டிட்டி வந்து கம்மியாக எடுக்கிறது மூலமாக உங்களுடைய ப்ராஃபிட்டையும் சரி உங்களுடைய கேபிட்டலையும் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு 100% ஆஃப் மொமெண்டம் வர டேட்டில் மட்டுமே நம்ம ட்ரேட் எடுத்தாலே நம்மளுடைய கேபிட்டல் வந்து நம்ம டபுள் பண்ண முடியும். இது நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இந்த டைமிங் கேண்டில் வந்து 10:55 அண்ட் இதனுடைய ஹைலேருந்து நமக்கு மோர் தென் ஒரு 64 பாயிண்ட் ஆர் 65 பாயிண்ட்ஸ் வரைக்குமே கொடுத்துருந்தாங்க. ஈவன் இந்த டைமிங் கேண்டிலினுடைய ஹை அண்ட் லோ வந்து நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்து ஒரு புல் பேக் எடுத்த இடம் வந்து ஃபார் டவுன் சைடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடங்கள்ல இருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு, அதாவது லோ கட் ஆகிட்டு, இது ஒரு புல் பேக்கான ஏரியா ஃபார் டைமிங் கேண்டில். இந்த டைமிங் கேண்டிலேருந்து நல்ல ஒரு ஃபால் அண்ட் எக்ஸாக்டாக நம்மளுடைய ஃபஸ்ட்டு அப்சைட் நம்பர் வரைக்குமே நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ண முடியாமல் இந்த 23,478க்கு மேலேயே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. அண்ட் இந்த டைமிங் கேண்டில் நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி எந்த பக்கம் நமக்கு வந்து பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் உங்களுடைய ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக லோவில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடலாம். அகெயின் வந்து அந்த டைமிங் கேண்டில் லோ கட் ஆகும் பொழுது இந்த டைமிங் கேண்டிலினுடைய ஹை அண்ட் லோ வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு வந்து ஆக்ட் ஆகும், எஸ்பெஷலி வந்து இன்ட்ராடேயில். அதன்படி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆன பிளேஸ் வந்து இந்த இடங்கள்ல வந்து ரிவர்ஸ் ஆயிருக்காங்க. நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. இது நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன். அண்ட் 1 மினிட் டைம் ஃப்ரேம் படியுமே நமக்கு இன்னைக்கு நல்ல ஒரு புல் பேக் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுமே வந்து டூல் பேஸ்டாக கொடுத்துருந்தாங்க. அதனுடைய டீட்டெயிலுமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம். நீங்கள் அதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய எஸ்டர்டேயுடைய டீட்டெயில்ஸ் படி இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம 1 டே பிஃபோராகவே நம்ம ப்ரிடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ். அண்ட் இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனது பாருங்கள், நியர் டு ஒரு நம்பர் பக்கத்துலேயே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்த இடம், அதாவது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா இந்த 55.15 மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு நல்ல ஒரு அப்ரலி வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த இடங்களை நம்ம கால் ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தோம் அப்படின்னா டைமிங் கேண்டலுடைய ஹை அண்ட் லோ வந்து நமக்கு கட் ஆகலை. அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டலுடைய ஹை அண்ட் லோ வந்து கட் ஆகும் பொழுது மட்டுமே நம்மளுடைய ப்ராஃபிட்டை வந்து எக்ஸீட் பண்ணணும். பேஸ்ட் ஆன் டைமிங் கேண்டில் நம்பர் படி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே எடுக்கிற ட்ரேடை வந்து இந்த இடங்களில் வந்து நீங்கள் வந்து எக்ஸீட் பண்ணியிருக்கணும். அண்ட் அகைன் நம்மளுடைய தேர்டு டைமிங் கேண்டலுடைய ஹை தான் கட் ஆயிருந்தாங்க. அண்ட் ஃபோர்த்து டைமிங் கேண்டலுடைய லோ கட் ஆகும் பொழுது இந்த டைமிங் கேண்டில் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹை கட் ஆயிருந்தாங்க. ஈவன் நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடங்கள் ஹிட் ஆயிருந்தாலும் நம்மளுடைய ஃபோர்த் டைமிங் கேண்டிலினுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்து லோ கட் ஆகிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. ஈவன் இந்த இடங்கள் நம்ம கால் ஆப்ஷன் வந்து நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருந்தாலும் இந்த தேர்டு டைமிங் கேண்டில் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருப்பாங்க. பட் இந்த ஃபோர்த்து டைமிங் கேண்டில் வந்து என்டையர் மூமெண்ட்டுமே வந்து கேப்சர் பண்ணியிருந்திருக்கலாம். இதனால தான் நம்ம எவ்ரிடே சொல்கிறது வந்து இந்த டைமிங் கேண்டில் வந்து ஒன்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் நெக்ஸ்ட் ட்ரேடில் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸை விட ப்ராஃபிட் வந்து அதிகமாக நமக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் விட ஃபோர்த் டைமிங் கேண்டில் வந்து நமக்கு ரொம்பவே சூப்பராக இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர்ஸ் அண்ட் இந்த டைமிங் வந்து ரொம்பவே சூப்பராக இன்றைக்கி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 1 மினிட் படி வந்து நம்மளுடைய டூல் வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம எவ்ரிடே வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். எந்த ஒரு ஃபியரும் இல்லாமலும் நல்ல ஒரு எமோஷனல் ஃப்ரீயாக நம்ம வந்து ட்ரேடட் வந்து ஹேண்டில் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நம்ம என்ன ஸ்டாக்ஸ் போஸ்ட் பண்ணோம் அது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம்.
இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நீங்கள் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் நம்ம டைமிங் கேண்டில் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும், என்ன ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னும், என்ன செக்டார்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, ஒன் டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுறோம். இது உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காகவும் இந்த ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டார்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது மெம்பர்ஸ்க்காக நம்ம கொடுத்த சஜஸ்ட் பண்ண, அதாவது நாம எடுக்கிற ட்ரேட்ஸ் மட்டுமே நம்ம சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதன்படி 12,200 கால் ஆப்ஷன் வந்து அரௌண்ட் ஒரு 100 ருபீஸில் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணது மோர் தென் 187 வரைக்குமே போயிருந்தாங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே வந்து நம்ம பார்த்துருந்தோம். நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து இந்த மிட்சிபி நிஃப்டியில் வந்து பார்த்துருந்தோம். எஸ்பெஷலி வந்து மிட் கேப்பில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து இந்த இடங்களில் சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு 939K நம்ம வந்து இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் இதில் நம்ம டூல் வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம் படி, டைம் வந்து 9:54க்கு 1 மினிட் டைம் ஃப்ரேமின் படி நமக்கு வந்து புல் பேக் எடுத்த இடம் வந்து இந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் டச் ஆகும் பொழுது, நம்ம எவ்ரிடே சொல்கிற அதே ஸ்ட்ராட்டஜி தான். இந்த லைனில் டச் ஆகும் பொழுது நம்மளுடைய ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணணும். பேஸ்ட் ஆன் இந்த நம்பர்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னா இந்த T6 வரைக்குமே, அதாவது டார்கெட் 6 வரைக்குமே நமக்கு வந்து போயிருந்தாங்க. பிஃபோர் இந்த கேண்டிலே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நிஃப்டி 1 மினிட் டேக்கன் சப்போர்ட் at our tool pullbacks area for long, அதாவது லாங்குக்கான இது ஒரு புல்பேக் அப்படிங்கிறத நம்ம ஒரு 9:54க்கே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த டைமில் நம்ம ஒரு கால் ஆப்ஷன் நீங்கள் எடுத்திருந்தாலும் கூட நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருந்துக்கலாம். அண்ட் நிஃப்டினுடைய 1 மினிட்ல வந்து நாம் போஸ்ட் பண்ண அந்த புல்பேக் ஏரியாவில் இருந்து நமக்கு நல்ல ஒரு ரேலி வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும், அதாவது ஒரு மொமெண்டம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இன்டிமேட் பண்ணிடுறோம். இந்த டைமில் வந்து மொமெண்டம் கொடுக்குறாங்க அப்படின்னும், இது ஒரு புல்பேக் ஏரியா அப்படிங்கிறது நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்குமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதிலுமே ஜாயின் பண்ணலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையுமே இந்த சேனலை பற்றின டீட்டெயில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே வந்து ஏர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நம்ம நாளைக்கு வந்து என்எஸ்சியினுடைய ஹாலிடே இருக்குது. வெனஸ்டே 20th நவம்பர், 21st நவம்பர்னுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 13th நவம்பர் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படி நம்ம சொல்லியிருந்தோம். இதுதான் 13th நவம்பரினுடைய ஹை அண்ட் லோ. இந்த ஹை அண்ட் லோ நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து இந்த 13th நவம்பருக்கு கீழே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்பவே ஒரு பியர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மற்றும் 23,398.20 அப்படிங்கிற நம்பர்ஸ், அதாவது 23,398 அப்படிங்கிறது ஒரு மேஜரான, ரொம்பவே மேஜரான ஒரு சப்போர்ட் ஏரியா, சப்போர்ட் லெவல் அப்படின்னா 23,398. இதுக்கு அப்புறமாக மார்க்கெட் வந்து கம்மிங் டேஸில் வந்து இந்த 23,398க்கு கீழே போனால் மட்டுமே நம்ம ஃபர்தராக லாங் வந்து போகலாம். நீங்கள் ஷார்ட் வந்து நம்ம போகலாம். நீங்கள் ஷார்ட் வந்து ஸ்டில் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க பொசிஷனலாக அப்படின்னா நீங்கள் இன்னுமே வந்து ஹோல்ட் பண்ணலாம். இந்த 13th நவம்பரினுடைய ஹை வந்து நமக்கு இனிமேல் கட்டானால் மட்டுமே பொசிஷனலாக நம்ம லாங்குக்கு வந்து கன்வெர்ட் ஆகணுமே தவிர்த்து ஸ்டில் நம்ம ஒரு பியர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அண்ட் மார்க்கெட்டினுடைய கண்டிஷன்ஸ் படி வெனஸ்டே, அதாவது 21st தேர்ஸ்டே வந்து நாம் எதிர்பார்க்கிறது வந்து ஒரு 50% ஆஃப் மொமெண்டம் தான் எதிர்பார்க்கிறோம். ஈவன் தோ கண்டினியூஸாக நமக்கு வந்து 50% ஆஃப் மொமெண்டம் தான் கொடுத்துட்ருக்காங்க. பட் நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி நம்ம எவ்ரிடே வந்து ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். பட் இன்னையுடைய மொமெண்டம் படி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மோர் தேன் 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டியில் கொடுத்துருந்தாலும் எந்த அளவுக்கு வந்து ஹை போனாங்களோ அதே அளவுக்கு வந்து நமக்கு வந்து ரிவர்சல் ட்ரேடுமே கொடுத்துட்டாங்க. அந்த அப்ட்ராலி வந்து சஸ்டெயின் ஆகலை. நம்ம ஒரு 100% ஆஃப் மொமெண்டம் டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய ட்ரேட் வந்து நல்ல ஒரு அந்த லாங் வந்து லாங்காக இருந்தாலும் சரி ஷார்ட்டாக இருந்தாலும் சரி அந்த என்டையர் மார்க்கெட்டே வந்து ஒரு ஒன் சைட் மொமெண்டமாக இருக்கும், நல்ல ஒரு சஸ்டெயினாக நமக்கு இருக்கும். பட் இன்னையுடைய மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்ட்ராலி, பட் அகெயின் அப்படியே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டாங்க. அண்ட் இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நியர் டு எந்த டேட்ல இருந்து எந்த நம்பர்ஸ்லேருந்து ரிவர்ஸ் ஆயிருக்காங்கன்னு பாருங்கள். நம்மளுடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆன 23,816 பக்கத்துலேயே இருந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரிவர்ஸ் ஆயிருக்காங்க. ஸ்டில் மார்க்கெட்டினுடைய கண்டிஷன் வந்து பியர் சென்டிமெண்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டையுமே கம்பேர் பண்ணும் பொழுது
பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க நிஃப்டியை விட அப்படின்னு சொல்லலாம். பட் இன்றைக்கி வந்து எக்ஸாக்டாக ரிவர்ஸ் ஆன பிளேஸ் வந்து இந்த 51,012 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்து ரிவர்ஸ் ஆனாங்க. இந்த டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 28 அக்டோபர் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஹைலேருந்தே வந்து ரிவர்ஸ் ஆயிருந்தாங்க. ஸ்டில் வந்து இந்த 13th நவம்பர் வந்து நம்ம மார்க்கெட்டில் இம்பார்ட்டன்ட் ஃபார் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 13th வந்து மோர் தென் 1000 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த டேட்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்டில் வந்து இந்த லோக்கு கீழே ஒரு கேண்டில் கூட க்ளோஸ் வைக்காமல், அதாவது நிஃப்டி வந்து 13th நவம்பருக்கு கீழே வந்து க்ளோஸ் வந்து கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் பேங்க் நிஃப்டி வந்து 13th நவம்பரில் இருந்தே ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்னதான் மொமெண்டம் கொடுத்தாலும் இந்த 13th ஹையை உடைத்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்காத வரைக்குமே நமக்கு அப்ராலி வந்து நம்ம போக முடியாது ஃபார் பொசிஷனலாக. ஷார்ட் வந்து இதுக்கு கீழே போனால் மட்டுமே பொசிஷனலாக, இந்த 49,896 கீழே போனால் மட்டுமே நம்ம பொசிஷனலாக ஷார்ட் போகலாம் அப்படின்னும், இது வரைக்குமே நமக்கு இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஸ்டில் மார்க்கெட் வந்து இந்த லெவலில் இருந்து இந்த லெவலுக்குள்ளாக பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரியான ஒரு மொமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எந்த பக்கம் நமக்கு பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் நம்ம மொமெண்டம் எடுக்கலாம். இன்ட்ராடே ட்ரேடுக்கு வந்து ஒன்லி நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்ட்லேயே நமக்கு போதுமானதாக இருக்கும் ட்ரேட் எடுக்கிறதுக்கு. இல்லை டூல் பேஸ்டாக நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 1 மினிட்ல வர புல் பேக்கில் மட்டுமே நம்ம ட்ரேட் எடுத்தாலே போகிறோம், நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் 21st நவம்பர் வந்து நாம் எதிர்பார்க்குறது வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 50% மொமெண்டம் தான் எதிர்பார்க்குறோம். அண்ட் கம்பேர் தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து இந்த 21st வந்து எக்ஸ்பெஷலி வந்து ஃபின் நிஃப்டி வந்து பெட்டராக இருக்காங்க. நீங்கள் ட்ரேட் வந்து எடுக்கிறதாக இருந்துச்சு அப்படின்னா கம்பேர் தான் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியில் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி படி நீங்கள் என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணாலும் அந்த சிஸ்டம் படி உங்களுக்கு வந்து நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி வந்து வராங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் கம்பேர் தான் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை விட ஃபின் நிஃப்டி வந்து கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி இருக்காங்க நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேல. அண்ட் 21st வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன, ஸ்டாக் டு வாட்ச் என்ன செக்டார்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய 21st நவம்பர் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன் சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டினுடைய 21st நவம்பர் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன் சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 21st நவம்பர் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம செக்டார்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். அந்த செக்டார்ஸில் இருக்கிற இதில் பர்டிகுலரான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போகும். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹைண்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் உங்களுடைய ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணலாம். டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் டைம் ஃப்ரேமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அந்த புல் பேக்கில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு. அண்ட் நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டார்ஸ் வந்து 21st நவம்பர் வந்து கமாடிட்டிஸ், ஃபார்மா, ஹெல்த் செக்டார்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஃபேவரட் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் 5 மினிட்ஸ் நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 விதமான டைமிங் கேண்டிலும் வந்து வந்திருக்காங்க ஃபார் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு நிறைய மெம்பர்ஸ் வந்து கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. இதுதான் உங்களுடைய டைமிங் கேண்டில் அப்படின்னா நீங்கள் உங்கள் ட்ரேடிங் சார்ட்டை வந்து 5 மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு உதாரணமாக 10:25 கேண்டில் தான் இதான் அப்படின்னா இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் உங்களுடைய ட்ரேடை இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் லோவில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடலாம். நீங்கள் ஷார்ட் போகிறீங்க அப்படின்னா லோ கட் ஆகும்பொழுது ஷார்ட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் ஹையில் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதன் மூலமாக ஒரு கம்மியான ஸ்டாப் லாஸில் வந்து நீங்கள் உங்கள் ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணலாம். அண்ட் டைமிங் கேண்டில் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து மோர் தென் 80 பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 200 பாயிண்ட்ஸும் வந்து ஒரு கேண்டில்லையே எக்ஸ்பெஷல் நம்மளுடைய டைமிங் கேண்டில் வராங்க அப்படின்னா அந்த டைமிங் கேண்டில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். டியூ டு ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறனால அந்த டைமிங் கேண்டில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மற்றும் கண்டினியூஸாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறதன் மூலமாகவும் ஷேர் பண்ணுறதன் மூலமாகவும் இந்த வீடியோ மற்ற நண்பர்களுக்குமே கொண்டு போய் சேரும். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய
லெவல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.